வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். நாம சேனல்ல நிறைய வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங்க்கும் ரைட்டிங்க்கும் நிறைய சவுண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ நான் எல்லாமே கற்றுக்கிட்டாலும் இங்கிலீஷில் ஒரு பெரிய வார்த்தையை படிக்கிறனாலும் சரி எழுதுறதுனாலும் சரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னால் அந்த வேர்டை கம்ப்ளீட்டாக படிக்கவும் முடியல எழுதவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழை வச்சே எப்படி நம்ம ஈஸியாக வார்த்தைகளை பிரித்து படிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சிலபஸ்ல எத்தனை சிலபல் அப்படின்ற கொஸ்டினுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். சிலபல் அப்படிங்கறத தமிழ்ல அசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு பெரிய வார்த்தை இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு படிக்கிறத தான் இங்கிலீஷ்ல சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய வேர்டா இருக்கும்போது அதை நம்மளால ஈஸியா படிக்க முடியாது. இதுவே அது ஒரு சின்ன வார்த்தையா இருக்கு அப்படின்னா நம்மளால சுலபமா படிச்சிட முடியும். இந்த சிலபல் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா வவல்ஸை பேஸ் பண்ணி, அதாவது வவல்ஸோட சவுண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வார்த்தைகளை பிரிக்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம வேர்டை பிரிக்கும் போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல வவல்ஸ்னா என்ன. ஸோ வவல்ஸ் அப்படின்றது ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஸோ இந்த 5 வவல்ஸ் இது கூட வை அப்படிங்கிறதுக்கு வவலோட சவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சிலபல் ஒரு வார்த்தையை பிரிச்சு படிக்கும் போது தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். இப்போ நம்ம இது கூட இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்போ வவல்ஸை வச்சு நம்ம பிரிக்கிறது இல்லை, வவலோட சவுண்டை வச்சுதான் நம்ம பிரிக்கிறோம். அப்போ அந்த எழுத்துக்களோட சவுண்ட் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களுக்கான சவுண்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா வேர்ட்ஸை பிரிச்சிட முடியும். ஏன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய உயிரெழுத்துக்களோட சவுண்ட்ஸ் இங்கிலீஷ்லயே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஈக்கு ஈங்கிற சவுண்ட் இருக்கு, ஈங்கிற நெடில் உச்சரிப்பு இருக்கு. ஸோ இந்த ஈ ரெண்டுமே உயிரெழுத்துக்கள்ல வருது இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐக்கும் அதே மாதிரிதான் ஐ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு, ஈ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. ஓக்கு ஓ, ஓ. யூக்கு ஊங்கிற சவுண்ட் இருக்கு, யூங்கிற சவுண்ட் இருக்கு. ஏக்கு ஆ, ஏ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாமே தமிழ்ல இருக்க உயிரெழுத்துக்களோட சவுண்ட்ஸா வருது. அப்போ நீங்க இந்த வவல்ஸோட சவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆல இருந்து அவ் வரைக்கும். ஸோ ஏன் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோ வருதான்னு பாத்தீங்கன்னா ஓ யூ அவ், ஓ டபிள்யூ அவ், அந்த சவுண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனாலதான் ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வேர்ட்ஸை பிரிச்சிட முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். அடுத்தது நம்ம இப்போ வார்த்தைகளை எப்படி பிரிச்சு படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கார் அப்படின்றது. ஸோ தமிழ்ல இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது எப்படி படிப்போம்? கார். அதாவது கா அப்படின்னு படிச்சுட்டு அடுத்து அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் சேர்த்து கார் அப்படின்னு படிப்போம். இது தமிழ்ல நம்ம ஒவ்வொரு எழுத்துக்குமே உச்சரிப்பு சொல்லி படிப்போம். இங்கிலீஷ்ல அப்படி படிக்க முடியுமா அப்படின்னா இந்த கார் அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல எழுதலாம் CAR. ஸோ இங்க நம்ம என்னன்னா நமக்கு முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஆர் அப்படின்றது இங்க சைலண்டா இருக்கு. ஓகேங்களா? தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் நமக்கு வித்தியாசம் என்னன்னா தமிழ்ல ஒவ்வொரு எழுத்தோட உச்சரிப்பையும் நம்ம தனித்தனியா உச்சரிச்சு சொல்லி அதை அப்படியே படிப்போம். அங்க சைலண்டா வரும், அந்த வேர்ட்ஸ்க்கு சவுண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே தமிழ்ல கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இங்கிலீஷ்ல இப்ப இந்த பாத்தீங்கன்னா கார் அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம படிக்க மாட்டோம், கா கா. இங்க ஆர் சைலண்டா வரும். ஓகேங்களா? அப்போ கா. ஓகே. ஸோ இப்போ பாருங்க இங்க இங்கிலீஷ்ல படிக்கும் போது சிக்கு ஏக்கு ஆருக்கு நம்ம சவுண்ட் இல்லை. ஸோ அப்போ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேர்டை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் இங்கிலீஷ்ல சைலன்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எது சைலண்ட் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றதுக்கான சில ரூல்ஸும் இருக்கு. அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம எல்லா எழுத்துக்குமே உச்சரிப்பை சொல்லிட்டு பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கிலீஷ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார்த்தையோட கடைசியில வர்றதுல பெரும்பாலும் உங்களுக்கு சைலண்டா வரும். ஸ்டார்டிங்ல வரும்போது கண்டிப்பா நம்ம உச்சரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ROSE. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர் ஸ்டார்டிங்ல வருது, இங்க ஆருக்கு சவுண்ட் இருக்கு. ஓ ரோ, ரோ இஸ் ரோஸ். ஓகே. ஸோ இங்க ஆர் கா கா. இங்க ஆருக்கு சவுண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸோட லாஸ்ட்ல வரையில அந்த மாதிரி இருக்கு.
அதே மாதிரி ஈயும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எழுத்துக்களுக்கு சைலண்ட் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சேனல்ல வீடியோ இருக்கு, வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்தது நாம பெரிய வார்த்தைகளை எப்படி வந்து பிரிக்கலாம், தமிழ் தெரிஞ்சுக்கிட்டா எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்க வேர்டை நம்ம அப்படியே எழுதிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து தமிழ்ல எழுதிக்கணும். இங்க வந்து சே, சே, சி, டி, வி, டி. தமிழ்ல அப்படியே எழுதிட்டோமா? ஸோ அடுத்து வந்து இதை நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இந்த சே இன். ஸோ இது ரெண்டையும் நம்ம பிரிக்க கூடாது. இந்த சி, டி, வி, டி இதெல்லாம் தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷன்ல வர்றதை நம்ம பிரிக்க கூடாது. அதாவது உயிர்மை பிளஸ் வந்து மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது நம்ம அதை பிரிக்க மாட்டோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப தமிழ்ல நம்ம தனித்தனியா எடுத்து எழுதிக்கணும். சென், சி, டி, வி, டி எழுதிட்டோமா? இப்ப அதே எடுத்து இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம் பாருங்க. சென் அப்படின்னா SEN, சென், CSI, டீக்கு TI, அதே மாதிரி விங்கிறதுக்கு VI, டீங்கிறதுக்கு TY. சென், சி, டி, வி, டி, சென்சிட்டிவிட்டி. ஸோ இது வந்து எத்தனை சிலபிள் அப்படின்றதுக்கு இது 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த வார்த்தை வந்து எத்தனை சிலபிள்? 5 சிலபிள். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, அப்ரிஷியேட். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது அப்படியே நம்ம வந்து கீழே தமிழ்ல எழுதிக்கிறோம். அப், ரி, சி, ஏ, இட். ஸோ இங்கேயும் முன்னாடி நான் சொன்ன அதே இதுதான். இப் அப்படியே வந்துடும். அடுத்து ரீ தனியா வந்துடும், சி தனியா வந்துடும், அதுக்கு அடுத்து ஏட். ஸோ இதை நம்ம தனியா பிரிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க வந்து 2 கான்சனன்ட் வருது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 2 கான்சனன்ட்டை ஒரு சைடு இந்த பக்கமும் ஒன்னு அந்த பக்கமும் நம்ம பிரிச்சு எழுதிக்கணும். அப்ப அப் அப்படிங்கிறதுக்கு ஏபி இங்க வந்துடும். ப்ரி, PRE. இங்க ரீன்னு தானே வருது. அப்ப ஏன் பி வருது அப்படின்னா ஏன்னா இங்க 2 பி இருக்கிறதுனால ஒரு பி இங்க எழுதிக்கணும். அடுத்த பியை அடுத்த சைடு நம்ம வந்து எழுதிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சி, CI, சி, ஏட், ATE, அப்ரிசியேட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ இந்த வேர்டு வந்து எத்தனை சிலபிள்? 4 சிலபிள். இது வந்து 5 சிலபிள். அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருக்க இதை வந்து நம்ம அப்படியே தமிழ்ல எழுதிக்கிட்டு ஈஸியா தமிழ் நமக்கு தெரியும், பிரிச்சு நம்ம வார்த்தையை பிரிச்சு படிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த வேர்டு கியூ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்க கு. ஸோ இது வந்து 1 சிலபிள் தான். ஸோ நம்ம இதை வந்து பிரிக்க முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியூட்டீஸ். ஸோ டியூட்டீஸ் இங்க ஐங்கிறதுக்கு வந்து ஈங்கிற சவுண்ட், அப்போ டி இஸ். ஸோ இங்க இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா டியூ, டி இஸ், டீஸ். அப்போ டியூங்கிறதுக்கு டியூ, டியூ, TIES, டீஸ், டியூட்டீஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அபவுட். இட், அபவுட். ஸோ இங்க வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா தனியா வந்துடும். அடுத்தது பவு, இட், பவுட். அப்போ ABOUT. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், ஆல இருந்து அவு வரைக்கும் சவுண்டு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. இங்க பாருங்க, OUக்கு என்ன சவுண்ட் வந்திருக்கு? அவு அப்படிங்கிற சவுண்டு. அதனாலதான் இப்பு கூட அவு வரும்போது என்ன வந்திருக்கு? பவு அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. இட், பவுட். About, about. ஸோ இது 2 சிலபிள். அடுத்தது வந்து பாருங்க, barely, barely. அப்ப இது எப்படி நம்ம பிரிக்கிறது? பேர் தனியா, லீ தனியா வந்துடும். அப்ப பேருங்கிறதுக்கு BARE, பேர். லீ, LY, லீ. அப்போ இது எத்தனை சிலபிள்? 2 சிலபிள். இதை 2ஆ பிரிச்சு நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த பெரிய வார்த்தையா இருந்தாலுமே அதை நீங்க தமிழ்ல எழுதிட்டு இந்த மாதிரி பிரிச்சு நீங்க படிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இப்ப எப்படி பிரிக்கிறதுனே தெரியல, வார்த்தை பெருசா இருக்கு, ஆனா அதை எப்படி பிரிக்கிறதுனே தெரியல, இப்ப எஸ் மட்டும் தனியா பிரிச்சுக்கணுமா, என்ன தனியா வச்சுக்கணுமா, அந்த மாதிரி தெரியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி அதோட சவுண்டை கீழே தமிழ்ல எழுதிட்டு இந்த மெத்தட்ல நீங்க பிரிச்சு வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் இது எத்தனை வார்த்தை சிலபிள் அப்படின்றதை ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ பிரிச்சு படிக்கிற பேசிக் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்ல இருக்க ரூல்ஸுமே கொடுத்துருக்கேன். ஆனா அது என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி தமிழ்ல இருக்க ஒரு சில ஈஸியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால எவ்வளவு பெரிய வேர்டா இருந்தாலும் அதை ஈஸியா படிச்சிட முடியும். எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஷேர் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வேணும்னா எப்படி நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.